ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக வந்துட்டு இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லீடர்ஷிப் தான். இப்போ நம்ம எல்லாருக்கும் தெரியும் நாளைக்கு எலெக்ஷனு. ஸோ அதுக்குன்ட்டு பொலிட்டிக்கலாக நான் பேசலை. பட் ஆனால் பொலிட்டீஷியனாக எப்படி இருக்கணும், நாம் எப்படி ஒரு லீடரை சூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு சின்ன அவேர்னஸ் வீடியோ தான் இது. எனக்கு பண்ணணும்னு தோணுச்சு. ஏன்னா பழைய வீடியோலேயே கமெண்ட்ஸில் வந்து நிறைய பொலிட்டீஷியன்ஸ் பேர்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. சரி நம்மளும், ஏன்னா ஆக்சுவலி நான் பண்ணணும்னு ஒரு ஐடியா தான் எனக்கு. அதுதான் இந்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன அவேர்னஸ் வீடியோ வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வந்து இந்த ஜென்ரேஷன், இந்த ஜென்சியாக இருக்கட்டும், இந்த 90s கிட்டாக இருக்கட்டும், இவங்க எல்லாமே வந்துட்டு ஒரு 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 பேட்ரியாட்டிசமான ஒரு ஸ்பீச்சை வந்து நம்ம கேட்டதும் கிடையாது. அப்படி அந்த உணர்ந்ததும் கிடையாதுன்னு நான் சொல்லலாம். மேபி உணர்ந்திருந்தீங்க, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா சூப்பரு, ரொம்பவே கிரேட் தான். இது கம்பேர் பண்ணுறதுக்கு காரணம் வந்து சரியான நேரத்தில் சரியான தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறனால மட்டுமே தான் நம்மளால் அடுத்த கட்டத்துக்கு போக முடியுது. ஸோ இப்போ புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க இல்லையா, ஆளுங்க வர்றது வந்து வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம்தான், இல்லைன்னு சொல்லவே இல்லை. பட் ஆனால் எனக்கு என்ன ஒரே ஒரு வருத்தம் அப்படின்னா, என்ன மாதிரி என் வயசில் இருக்கிறவங்க, என்னோட சின்ன வயசில் இருக்கிறவங்க, என்னோட வயசில் பெரியவங்களும் சரி, ஒரு 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 ஆக்டர்ஸை வந்து இன்னைக்கு பிரபலமாக வந்து பேசுகிறாங்க, ஃப்ரேம் பண்ணுறாங்க. எல்லாமே ரைட்டு தாங்க. ஆக்டரும் வரலாம், சாதாரண மனுஷனும் பொலிட்டிக்கல் வந்து மிகப்பெரிய லீடர் ஆகலாம். நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, ஏன் வந்து இந்த லீடரை சூஸ் பண்ணுறேன், என்ன காரணம்? சும்மா வந்து உனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றதுனால. இப்போது ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்கோம், அந்த கம்பெனியில் வந்து இப்போ மிகப்பெரிய ஒரு கனவோடு ஆரம்பிச்சிருக்கோம். நான் வந்து ஸ்க்ராட்சிலேருந்து ஒரு ஏதோ ஒரு ஃபேக்ட்ரியை வந்து தயாரிக்கிறேன், நான் வந்து டெவலப் பண்ணணும், பெரிய லெவலில் வரணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் ஃப்ரெண்டு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவனை வந்து மச்சான் நீ இந்த வேலையை பாரு, நீ இந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் எடுத்துக்கோ, இல்லை சிஇஓவாக இரு. ஆனால் அவனுக்கு நாலேஜ் கிடையாது. பண்ணுவீங்களா? நம்ம வைப்பீங்களா? முடியாதுல்ல. அதுக்கான வேலையில் அந்த வேலையை பற்றி அவனுக்கு தெரியணும், தெரிஞ்சாதான் அவனுக்கு வந்து அந்த ஜாபை நம்ம கொடுத்து அது மூலிமா நம்ம சக்ஸஸும் கெயின் பண்ணலாம். இல்லை கற்றுக்கணும், அப்படியாச்சும் இருக்கணும். ஸோ வெறுமே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய பொறுப்பை தூக்கி நம்மளால் கொடுக்க முடியுமா? அதை நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு வந்து நம்ம ஊரில் என்னென்ன பிரச்சனை இருக்கு? ஜாப்லெஸ், பேசிக் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் இல்லை, இருந்தால் தான் வேலையே கிடைக்கும். அது நிறைய பேர், நானே இன்டர்வியூக்கு நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து ரெஃபர் பண்ணியிருக்கேன். அதுலேயே நான் நிறைய ஃபீல் பண்ண ஒரு விஷயம். ரெண்டாவது வந்துட்டு டாக்ஸேஷன்ஸ், மூணாவது ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, டிராஃபிக்கு. நம்மளால் ஒரு குறிப்பிட்ட டைமில் ஏன் அவ்வளோ டிராஃபிக் ஆகுது, இன்றைக்கும் அதுக்கு சொல்யூஷன் கிடையாது. இன்னொன்று, ஒரு ப்ராப்பரான பிளான்டு படி ஒரு சிட்டியை டெவலப் பண்ணலை. இந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம். இன்னைக்கு இண்டிஜீனியஸ் அந்த வார்த்தையை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இண்டிஜீனியஸ்னால் என்னன்னா உள்நாட்டு தயாரிப்பு, வேற ஒன்றும் இல்லை. நம்ம மண்ணிலேயே நம்ம ஊர்லேயே தயாரிக்கிற ஒரு பொருள் தான் இண்டிஜீனியஸ். சிம்பிள். கரண்ட்டு மட்டும் நம்ம தயாரிக்கலன்னா இந்த வாரில் ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்போம். ஒன்றும் சிலிண்டரும் பெட்ரோலுக்குமே வந்துட்டு கஷ்டப்படலை, பட்டுடுவோமோன்னு நினச்சா அந்த ஒரு நியூஸுக்கே வந்துட்டு பங்க்லேயும் எல்பிஜியோட ரேட்டும் வந்து இன்ஃப்ளேஷனில் ரொம்பவே கஷ்டப்பட்ட ஒரு விஷயம் நம்ம பார்த்துட்டோம். இதுதான் இண்டிஜீனியஸோட பவரு. இந்த இண்டிஜீனியஸை வந்து அப்போவே பண்ணி காமிச்சது வந்து இதில் பெருசாக பாதிக்கப்படலை. அந்த மாதிரி சிங்கப்பூர் பெருசாக பாதிக்கப்படலை. நீங்கள் பார்த்துருப்பீங்க, எந்த கண்ட்ரியோட ஷிப்புக்கு வந்து அங்கே பெருசாக நியூஸ் எல்லாம் போட்டு இந்தியன்ஸ் வந்து எல்பிஜி எடுத்துகிட்டு போகிறாங்க, எல்பிஜி இது பெட்ரோல் எடுத்துகிட்டு போகிறாங்க, க்ரூட் ஆயில் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி பெருசாக நியூஸ் போட்டுட்டு இருந்தாங்க. ஏன்னா இந்தியா மிகப்பெரிய கண்ட்ரிங்க. சின்னதாக இருக்கிற இது சிங்கப்பூர் வந்து பாதிக்கப்படலை, சைனா பாதிக்கப்படலை, ரஷ்யா பாதிக்கப்படலை. ஆனால் நாம் பாதிக்கப்படுறோம். ஏன்னா இண்டிஜீனியஸ்க்கு எப்போவுமே நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். நான் அதுக்கு தனியாக ஒரு டாப்பிக்கே போடுறேன், என்னென்ன நம்ம பண்ணலை, என்னென்ன பண்ண வேண்டியதெல்லாம் இருக்குது இந்தியா இன்னும் அப்படின்றது ஒரு அவேர்னஸ் தான், தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு வீடியோ. இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, நமக்கு பிடிச்சிருக்குன்றனால ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்து அவர் வந்து இந்த பதவியில் இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம்ல, அந்த ஒரு மென்டாலிட்டியே தப்பு. நான் என்ன சொல்கிறேன்னா, சரி டேரெக்டாகவே பேசுகிறேன், நான் யாரும் இல்லை. நானும் ஒரு விஜய் ஃபேன் தான், எனக்கும் விஜய் பிடிக்கும் தான். பிடிக்காத நிறைய பேர் டிவிக்கே சப்போர்ட் பண்ணுறீங்க, ஏன் சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு தெரில. வந்து அவர் சரி பாஸ்ட் என்ன பண்ணார் அப்படின்னு அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அதாவது ஒரு சிம்பிளாக ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் சொல்கிறேன். நீங்கள் வந்து உண்மையாக வந்து கமெண்ட்டில் கத்தாமல் நான் சொல்கிறத மட்டும் கேட்டுட்டு முழுசாக கேட்டு நீங்களே யோசிச்சு பாருங்கள் என்னன்றது. ஃபஸ்ட்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அனிதான்றவங்க இறக்குறாங்க. ரொம்பவே ஒரு துக்கமான ஒரு சம்பவம். அவங்க வந்து நீட்டு பாஸ் பண்ண முடியல அப்படின்றனால அவங்க இறக்குறாங்க, ஸ்டேட் ஃபஸ்ட்டு வந்தும் கூட. அப்போ வந்து விஜய் வந்து போய் ஆக்டர் விஜய் அவர்கள் வந்து போயிட்டு அவங்க வீட்டில் அஞ்சலி தெரிவிக்கிறாரு, ஒரு இரங்கல்
வந்து பங்கெடுத்துக்கிறாரு, இந்த மாதிரி நிறைய பண்ணுறாரு. பட் ஆனால் இன்னைக்கு என்ன ஆச்சு, 2026 எலெக்ஷனில் வந்து நிற்கிறாருன்னா இவ்வளோ பெரிய பிளான் அவர் மைண்டில் இருக்குது அப்படின்னா அவரோட பவருக்கும் அவரோட இன்ஃப்ளூயன்ஸுக்கும் எவ்வளவோ பண்ணியிருக்கலாங்க. சிம்பிளாக வந்து இப்போது நான் போய் இப்போ எனக்கு ஒரு ஓட் பண்ணு, நான் எலெக்ஷனில் நிற்கிறேன் அப்படின்னு சொன்னால் என்கிட்ட என்ன எதிர்பார்ப்பீங்க? இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கேன், உன்னோட கேட்லாக்ஸ் என்னது, உனக்கு என்ன திறமை இருக்குது, ஒரு 4 பேருக்கு நீ சாப்பாடு போட்டிருக்கியா, அன்னதானம் போட்டிருக்கியா, இல்லை 4 பேரை படிக்க வச்சிருக்கியா, இது மாதிரி கேட்க மாட்டீங்களா? கேட்பீங்க தானே. அந்த மாதிரி ஏன் இவரை வந்து நீங்கள் எந்த ஒரு கேள்வியும் கேட்கல? கேட்டாலும் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு சின்ன ஒரு இது, அனிதா அந்த மாதிரி இறந்தாங்க, இவருக்கு துக்கமாக இருந்துச்சு, அதுக்கு போயிட்டு அவர் சப்போர்ட் பண்ணார் எல்லாமே. ஸ்டெர்லைட்லேயும் வந்துட்டு இறந்தவங்களுக்கு இவர் போய் இரங்கல் தெரிவிச்சார். ஓகே, ஆக்சுவலாக அந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கணும், இல்லை என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு இனிமே வந்து இந்த மாதிரி அனிதான்றவங்க யாரும் இறக்கக்கூடாது, இனிமே இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கக்கூடாதுன்னு ஒரு தலைவனாக யோசிச்சிருந்தா நீட்டு கோச்சிங் கிளாஸ் அங்கங்கே வந்து ஓப்பன் பண்ணியிருக்கணும். இது அவருக்கு வந்து மிகப்பெரிய விஷயமே கிடையாது, ஒன்றுமே இல்லை. ஃப்ரீயாகவே வந்துட்டு இந்த மாதிரி என் பேரில் நான் நீட் கோச்சிங் கிளாஸ் ஆரம்பிக்கிறேன், அதாவது நான் ப்ராஃபிட்டபிள் ஆர்கனைசேஷன் கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த மாதிரி வந்து நான் இன்வெஸ்ட்மெண்டபிள் ஆர்கனைசேஷனாகவும் இது பண்ணலாம். அவரோட பவருக்கு இதை பண்ண முடியும். ஸ்டெர்லைட் பிரச்சனைக்கு அங்கே இறந்தவங்களுக்கு வந்து விஜய் அவர்கள் போய் இரங்கல் தெரிவித்தார். ஓகே, அவர் இப்போது அந்த ஸ்டெர்லைட்டில் இறந்தவங்களால என்ன பண்ண முடியும், அங்கேருந்து போராடின மக்களால் என்ன பண்ண முடியும், அவங்களால முடிஞ்ச அளவுக்கு போராட முடியும், ரோட்டுக்கு போயிட்டு 4 வண்டியை மறைச்சி உட்கார முடியும், மறியல் பண்ண முடியும், 2வது போலீஸ் தடியடி வாங்க முடியும், அதையும் மீறி துப்பாக்கி சூடு வாங்கி சாக முடியும். இதுதான் அவங்களால பண்ண முடியும். ஆனால் இவரால் என்ன பண்ண முடியும்னு நீங்கள் யோசிச்சிங்களா? அவரால், விஜய் அவர்களால் டைரெக்டாக அந்த கம்பெனிக்கே கால் பண்ணி பேச முடியும், அங்கே போயிட்டு அந்த சிஇஓவையே மீட் பண்ண முடியும், ஓனரையே பார்க்க முடியும், என்ன பிரச்சனைன்றதை தெரிஞ்சுக்க முடியும் அவரால். அங்கேருந்து ஓகே இதுதான் பிரச்சனையா, ஒரு நல்ல அட்வொகேட்டை காசை கொடுத்து ஹையர் பண்ணி இந்த பிரச்சனையை வந்து ஈஸியாக முடிக்க முடியும். ஸோ இதெல்லாம் அவர் பண்ணியிருக்கலாம். ஸோ இதுக்கான எந்த ஸ்டெப்பும் அவர் எடுத்த மாதிரி இன்னி வரைக்கும் எனக்கு தெரியல. நீ போய் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு போய் இரங்கல் தெரிவிக்கிற, வரவேற்க வேண்டியதுதான். ஆனால் உன் பொசிஷன்ல இருந்து இனிமே இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடக்கக்கூடாது, இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்திருக்காரா? எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். நான் இதெல்லாம் ஒரு பண்ணாருன்னா சூப்பர் கிரேட் அப்படின்ற மாதிரி நான் சொல்கிறேன். அந்த மாதிரி இவங்க நிறைய வீடியோவில் நான் பார்க்குறேன், டிவிகே சப்போர்ட்டர்ஸ் வந்து உங்கள் தொகுதியில் ஜெயிச்சா என்ன பண்ணுவீங்கன்ற கேள்விக்கு சரியான பதிலே இல்லை. அதாவது என்னை காவலனா அறிவிச்சிருக்காரு, நான் மக்களோட காவலன், நான் பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு தருவோம், அது தரும். எப்படி தருவீங்க? அதை நீங்கள் சொல்லணும்ல. சும்மா வார்த்தையில் வந்து பாதுகாப்பு தருவேன் எப்படி தருவீங்க? அதுக்கு என்ன மாதிரி பிளான் வச்சுருக்க? நான் இந்த மாதிரி வந்து புதுசாக ஒரு வெப்சைட் லான்ச் பண்ணுவேன், இல்லை எனக்கு ஒரு ஆல்ரெடி பண்ணியிருக்காங்க சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு ஐடியா, ஒரு சேஃப்டிக்காக ஒரு 4 டிஜிட் ஃபோன் நம்பர் நான் வச்சுருப்பேன், ஒரு ஆப் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஐடியா இருக்குங்களா? கிடையாது. அதே மாதிரி வேறு என்னென்னலாம் இப்போ பேசிக்கான நீடு மக்களுக்கு என்னென்ன தேவை? ஒரு இது எஜுகேஷனுக்கு வந்துட்டு ப்ராப்பரான இது கிடையாது, இங்கிலீஷ் நாலேஜ் இல்லை நிறைய பேருக்கு, அதுக்கு இங்கிலீஷ் கிளாஸ் சென்டர் ஓப்பன் பண்ணலாம், பெரிய விஷயமே கிடையாது அவருக்கு. நீட்டு கோச்சிங் சென்டர் ஓப்பன் பண்ணலாம். அதுவும் இல்லாமல் நிறைய கேட் கோச்சிங் சென்டர், இந்த மாதிரி எஜுகேஷனுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கலாம். 10th அரியர் வச்சு பாஸ் ஆகாதவன் நிறைய பேர் இருக்கான், 12th பாஸ் ஆகாதவன் நிறைய பேர் இருக்கான். அதுக்கு ஒரு டுட்டோரியல் சென்டர் ஏன் அவரோட பேரில் இருந்தாங்க, ஒரு 10 டுட்டோரியல் சென்டர் ஃப்ரீயாகவே கொடுல. ஒரு இடத்த வந்து இந்த மாதிரி என்னோட ரசிகர்கள் நீங்கள் இருந்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி இடத்த கொடுங்க, என் ரசிகர்கள் நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து கிளாஸ் எடுங்க ஃப்ரீயாக, ஒரு 1 hour. எவன் எடுக்க மாட்டேன்னு சொல்லுவான்? 1 hour வந்து அந்தந்த ஊரில் வந்து எடுக்கிறதுக்கு எல்லாருமே ரெடி, ஏன் நான் கூட தான் ரெடி. அந்த மாதிரி ஈஸியாக பண்ணிவிடும். இதெல்லாம் வந்து நான் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ண தேவையில்ல, அவர் கைவிட்டு எந்த காசையும் போட தேவையில்ல. சிம்பிளாக ஒன்றும் இல்லை, எனக்கு இந்த மாதிரி யோசனை இருக்குங்க, நான் நாட்டுக்காக இதை பண்ண போகிறேன். விஜய் என்ற டிவிகே பேரில் ஒரு ஃபண்டு ஒன்று அறிவிச்சாருன்னா கொட்ட போகிறாங்க, காசு பாட்டு தானாக விழ போகுது, நானே காசு கொடுப்பேன். அந்த மாதிரி அவர் நான் இன்வெஸ்ட்மெண்டபிள் ஆர்கனைசேஷனாக இதெல்லாம் பண்ணலாம். நான் ப்ராஃபிட்டபிள் மட்டும் இல்லை, நான் இன்வெஸ்ட்மெண்டபிள் ஆர்கனைசேஷனாகவும் இதை பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம். 2வது லோனு. நீங்கள் கோல்டு போடுறீங்க, ஓகே பண்ணுறீங்க, எல்லாம் ஓகே தான், சூப்பர் தான். அந்த கோல்டு எவனும் விற்க மாட்டான் கஷ்டத்துக்கு. ஏழைங்க நகை வாங்குறதே வந்து விற்கிறதுக்கு தான் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி இப்போ நீங்கள் கொடுக்குறீங்க, அவங்க கஷ்டம் ஒரு கிரெடிட் மாதிரி ஒரு மெடலாக தான் போய் இருக்குமே தவிர அதனால் ஒரு பெரிய யூஸ் இருக்குமா, அவங்களோட வாழ்க்கைக்கு அடுத்த தரத்துக்கு அவங்கள கொண்டு போகுமான்றது கேள்விக்குறி தான். அது ஒரு விஷயம் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், எஜுகேஷனுக்கு ஒரு லோன் சின்னதாக டிவிகேல ஒரு லோன் பேங்க் ஒன்று ஓப்பன் பண்ணுங்கள், குறைஞ்ச விலை வட்டியில் வந்துட்டு லோன் கொடுங்க. உங்களோட மக்கள், உங்களோட ரசிகர்கள், உங்களோட ஆளுங்களுக்கு கொடுக்க போகிறீங்க. அந்த மாதிரி ஒரு லோன்ஸ் அறிவிக்கலாம். அது இல்லாமையா இந்த மாதிரி வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிரியேட் பண்ணலாம். இது மாதிரி நம்ம பசங்க இருக்காங்க, ஒரு தனியாக ஒரு புது ஃபேக்ட்ரி ஏதாவது ஓப்பன் பண்ணுங்கள். சிம்பிள். அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லை, சும்மா ஒரு 1 கோடி ரூபா அப்படி செலவு பண்ணால் ஒரு பெரிய ஃபேக்ட்ரி. அந்த ஃபேக்ட்ரியில் இத்தனை பேருக்கு நான் வேலை கொடுத்தேன்,
இவ்வளோ பேர் வேலை, அந்த ஃபேக்ட்ரி மூலிமா திரும்ப ஒரு ப்ராஃபிட் தான் வரும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் வந்து அடிப்படையில் என்னென்ன தேவையோ அதெல்லாம் பண்ணலாம். அதுவும் இல்லாமல் ஒரு தொகுதியில் நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டால் அந்த தொகுதி ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குங்க. ஒரு ரோட் ஃபெசிலிட்டி, அப்புறம் தண்ணி வசதி, பவர் கட் அடிக்கடிக்கு ஆகுது. ஏன் சிம்பிள், நம்ம ரோட்டில் பார்த்தா கம்பி இன்னும் மேலே போயிட்டுருக்கு. இன்னும் பெசநகர்லாம் போனீங்கன்னா பூமிக்கு அடியில் போயிட்டுருக்கு. டெவலப்டான ஒரு ஊர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி அது வந்து ஒரு முக்கியமான பிரச்சனை. ஏன்னா மழையில் சில நேரத்தில் புயல்லலாம் வந்துட்டு கரண்ட்டு கம்பம் அருந்து விழுந்து நமக்கு வந்து பாதிப்பு நிறைய இருக்கு இல்லையா? அதனால தான் கரண்ட் கட்டும் நடக்குது. நீங்கள் இதே பெசநகர்லாம் போனீங்கன்னா பெருசாக கரண்ட் கட்டெலாம் நடக்காது. ஏன்னா பூமிக்கு அடியில் லைனை கொடுத்துட்டான். இது வந்து முக்கியமான ஒரு அப்டேட்டு. இந்த கரண்ட் கம்பம் நம்ம வந்து மேலே கொடுத்துட்டு இருக்கிறதே வந்து ரொம்ப பழைய காலத்து ஒரு விஷயம். இது எவ்வளோ மாறிடுச்சு. இன்னும் இல்லாமல் சரி இந்த மாதிரி ஒரு திட்டத்தை கொடுக்கலாம். இன்னொன்று வந்துட்டு முக்கியமாக நான் பார்க்குறது வந்து நிறைய பேருக்கு வந்து ஸ்கூல் இப்போ ரூரல் ஏரியான்னு இருக்கும். ரூரல்னு இல்லை, இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லணும்னா இந்த ஜெயின் காலேஜ் ஓஎம்ஆரில் எத்தனை பேருக்கு தெரியும்? அந்த உள்ளே இருக்கிறவங்க வந்து மெயின் ரோடு வந்து பஸ் ஏறுறதுக்கும் ஈசிஆர் மெயின் ரோடு பஸ் ஏறுறதுக்கும் நடந்து தான் போகிறாங்க. ஒரு தூரம் தான் அவங்களுக்கு. இதை விட பல மடங்கு தூரமாக உள்ளே இருந்து மெயின் ரோடு வந்து பஸ் ஏறதுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு இவி வெஹிக்கிள் கொடுக்கலாம், ஒரு இவி ஆட்டோ கொடுக்கலாம். அதில் சம்பளத்துக்கு என்ன ஒரு 10,000 6,000 கொடுத்து இருக்க மாட்டேன். அண்ணன் பேரில் எந்தாடா ஓட்டுறா ஒரு ஆட்டோ, இந்த மாதிரி மக்களுக்கு உள்ளேருந்து ஊர்லேருந்து வெளில கூட்டு வந்து மெயின் ரோட்டில் விடணும், இவ்வளோதான் வேலை. அதில் ஒரு டொனேஷன் போர்டு வச்சுருங்க. காசு கொடுக்குறவங்க கொடுக்குறான், கொடுக்காதவன் ஃப்ரீயாகவே ஏறி போட்டோம், அவ்வளோதான். உங்கள் பேரில் வந்து செயல்படட்டுமே. இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமாக இருக்கும்ல. அவங்க டெய்லி லைஃப்க்கு சீக்கிரமாக போவான், நடந்து போகிறவன் சீக்கிரமாக போவான். இல்லாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு பெரிய யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அவங்களோட தினசரி வாழ்க்கைக்கு. ஸோ இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் வந்து நிறையா பண்ணலாம். இதனால் மிகப்பெரிய மாற்றங்கள் இருக்கும். அதனால தாங்க சொல்கிறேன், காமராஜர்லாம் வந்து செயலில் காட்டினார். ஃப்ரீயாக கொடுத்தாலும் சும்மா ஒரு தலைமுறையே வந்து படிக்க வச்சவர் தான் வந்து காமராஜர். அதுக்கு நான் அவரை சப்போர்ட் பண்ணுறேன், இவன் இந்த ஆள் அந்த ஆளுன்னெலாம் போயிடாதீங்க. நான் எந்த ஆளும் கிடையாது. நான் வந்துட்டு நம்ம நாட்டுக்கு என்ன தேவை, ஒரு அடிப்படையாக என்ன தேவை, ஒரு தலைவன் சொல்கிறேன். அதுக்கான இந்த மாதிரியான சின்ன டெவலப்மெண்ட் உன்னால் முடிஞ்சது. இதெல்லாம் வந்து ஆக்டர் விஜய் அப்படின்ற ஒரு இன்ஃப்ளூயன்ஸில் இருக்கிற ஒரு நபருக்கு சாதாரண விஷயம். சும்மா சுண்டு விரல்ல இப்படி தட்டுற மாதிரி அவருக்கு இந்த மாதிரி இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் இதெல்லாம் அவர் பண்ணியிருந்தாருன்னா கண்டிப்பாக அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். இப்பயும் சப்போர்ட் பண்ணுங்க, நான் வேணான்னு சொல்லவே இல்லை. சப்போர்ட் பண்ணுங்க, வரவேற்க வேண்டியதான். ஆனால் இதெல்லாம் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். ஆஸ் அ விஜய் ஃபேனாக வந்து நான் இதெல்லாம் கேட்டுக்கிறேன். ஸோ இந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் நீங்கள் பண்ணீங்கன்னா நாளைக்கு உங்கள் பேர் சொல்லுவாங்க, ஆமாங்க நான் அந்த இன்ஸ்டியூட்டில் படித்தேன், நான் இன்னைக்கு இதை பாஸ் பண்ணேன், எனக்கு இந்த கோர்ஸ் கிடச்சிது. சரி, இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம். இது மாதிரி ஏன் இன்றைக்கி நான் ஒன்றும் இல்லை, ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டின்னு போட்டால் அதை பார்க்கறதுக்கு 1500 பேர் இருக்காங்க. நான் ஒரு சாதாரண ஒரு ஆள், நான் போடுறனாலேயே அந்த மாதிரி அவர் வந்து எவ்வளவோ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணலாம். ஒரு ஹப் ஒன்று கிரியேட் பண்ணுங்கள். உங்களால் எத்தனை கம்பெனிக்கு பேச முடியும்? இன்றைக்கி நின்ன இடத்துல இருந்து தமிழ்நாட்டில் இருக்க டாப் 10 கம்பெனிஸ்க்கும் சொல்கிறேன், ஒரு ஃபோன் அடித்து சிஇஓ கிட்டே இல்லை ஓனர்கிட்டயே டேரெக்டாக இவரால் பேச முடியும். ஒரு கம்பைன் பண்ணி ஒரு ஹப்பு சென்னையில், இந்த கோயம்புத்தூரில், வேலூரில் அப்படின்னு சொல்லி ஒரு ஹப் ஒன்று போடுங்க, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ஹப். வெறும் 10,000 இருந்து கூட உனக்கு வந்து ஜாபை வந்து இன்டேக் எடுங்க. அதாவது இங்கிலீஷில் இந்த லெவலில் இருந்தாலும் சரி, இன்னும் கொஞ்சம் ஹை லெவலில் இருந்தாலும் சரி, ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி சிம்பிளாக அவனுக்கு கொடுங்க. அட்லீஸ்ட் 1 இயர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு அவனுக்கு கிடைக்கட்டும், ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு சொல்லி இவரால் பேச முடியும். இதை பண்ணவும் முடியும், பண்ணலாம். இதில் அவருக்கு எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லை, ரெக்வஸ்ட்டாக வைக்கலாம். இந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு ரெக்வஸ்ட்டாக வைக்கலாம், ஒரு ஐடியாவாக கொடுக்கலாம். அந்த இன்ஃபர்மேஷனை நமக்கு பாஸ் பண்ணாங்கன்னா நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. நான் இன்னொன்று கேட்குறேன், ஃப்ரீ கொடுக்காதீங்க. ஃப்ரீ தேவையில்லை. ஃப்ரீலாம் கொடுத்த காலம்லாம் போச்சு. அன்றைக்கி வந்து எதுவுமே இல்லை, அதனால் ஃப்ரீயாக கொடுத்தாங்க, நம்ம அதை கன்சியூம் பண்ணோம், வந்தோம். இன்றைக்கி வந்து ஃப்ரீ தேவையில்லை. நமக்கு தேவை அந்த காசு, அதுக்கு சம்பாதிக்கிற தரவன். அதாவது எல்லா ஏஜுக்குமே வந்துட்டு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவன் வந்து நீ இது சம்பாதிக்கிறதுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, வேலை வாய்ப்புகள், நிறைய வேலை வாய்ப்புகள் கொடுங்க. வேலை வாய்ப்புகள் கொடுக்கறனால அவன் வேலை செய்கிறான்னா ஏதோ ஒன்று ப்ரொடக்டிவிட்டியாக பண்ணுறான். அது மூலிமா ஒரு வருமானம் வரும் ஒரு ஆர்கனைசேஷனுக்கு. அந்த வருமானத்தை வச்சு இன்னும் நிறைய டெவலப் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான வேலை வாய்ப்புகள் தான் முக்கியம். வேலை செஞ்சு நல்லா சம்பாரிச்சானா அவனுக்கு தேவையானதை அவனே வாங்கிக்க போகிறான். நம்ம கவர்மெண்ட் கிட்டே ஏன் வந்து கையேந்தணும் சொல்லுங்கள்? இது ஒரு நல்ல விஷயம் தானே. இங்கே போனப்பா, இவர் வந்தார், எனக்கு இவ்வளோ பேருக்கு வேலை வாங்கி கொடுத்தாரு, இவர் வந்தார், இவ்வளோ பேரை படிக்க வச்சார், இவர் வந்தார், எனக்கு இவ்வளோ விஷயங்கள் என் வாழ்க்கையில் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பல பேர் உங்கள் பேரை தான் சொல்லுவாங்க. இன்னொன்று நிறைய பண்ண வேண்டிய விஷயங்கள் இருக்குது. ஒரு மெடிக்கல் ஃபீல்டு எடுத்திங்கன்னா விஜய் டிவிகேன்ற பேரில் வந்துட்டு ஒரு மருத்துவமனை ஓப்பன் பண்ணுங்கள், ஒரு மெடிக்கல் ஷாப் ஓப்பன் பண்ணுங்கள். கம்மி விலைக்கு லாட்டாக நீங்கள் வாங்கிட்டு, நீங்கள் வாங்குறீங்கன்னா மொத்தம் தமிழ்நாட்டுக்கே ஒரு 5 டிஸ்ட்ரிக்ட் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். வாங்கிட்டு கம்மி விலையில் அந்தந்த மாவட்டத்துக்கு வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு மெடிக்கல் ஷாப் போடலாம். மாத்திரை மருந்து கம்மியான ஒரு இதுவில். அது வந்து பெரிய விஷயம், பெரிய செலவெல்லாம் கிடையாது. இது மூலயமா மக்களை வந்து நீங்கள் மக்களுக்கு உதவி பண்ணலாம். அது மாதிரி மருத்துவமனை இன்னைக்கு எவ்வளோ முக்கியமாக போச்சு. இன்னொன்று, எம்எல்ஏ ஆனீங்கன்னா, தொகுதியை ஜெயிச்சு எம்எல்ஏ ஆனீங்கன்னா சரி பண்ண வேண்டிய விஷயம்,
முக்கியமாக வந்து இன்றைக்கி ஸ்கூல் ஃபீஸஸ் எல்லாம் ரொம்ப அதிகமாகிடுச்சு. அதுக்கு எதாவது பண்ணலாம். ப்ரைவேட் ஸ்கூல் ஃபீஸஸ் எல்லாம் வந்து எங்கேயோ போயிடுச்சு. ஸோ அதெல்லாம் வந்து ஏன் இவ்வளோ ஃபீஸ் வாங்குற? முதல்ல இந்த ஃபீஸ் வாங்குற அளவுக்கு உங்ககிட்ட வந்து ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கா? அதாவது என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அதுக்கான ஒரு இன்வெஸ்டிகேஷன் அவங்க பண்ணலாம். அப்புறம் புதுசான இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு என்னென்ன பண்ண முடியும், எத்தனை பேருக்கு தெரியும் என்எஸ்ஐசி, இந்த சிப்பாட்டு ஊரில் இருக்கவங்களுக்கு கேட்குறேன். சென்னையில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ஈஸி. இங்கே ஒரு பஸ் ஏறி உங்களுக்கு 15 ரூபா டிக்கெட் வாங்கினா கிண்டியில் விட்டுருவான். உங்களால் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணணும். ஃப்ரீ கோச்சிங் கிளாஸ் அது உங்களுக்கு வந்து, அதாவது படிப்பை முடிச்சுட்டு இந்த கேட் சென்டரு, அப்புறம் இந்த கோடிங் படிக்க பைத்தான், ஜாவா, இந்த மாதிரி ஜாப் ரிலேட்டடான கோர்சஸ்ஸு, இதுக்கான ட்ரைனிங் சென்டர் வந்து கவர்மெண்ட் ஒன்று தான் வச்சிருக்கு. என்எஸ்ஐசி சென்னை தான் வரணும், ஊரில் இருக்கோம் அத்தனை பேரும். இந்த மாதிரி டீட்டெயில்ஸை வந்து ஏன் வந்து ஊரில் இல்லை, கோயம்புத்தூரில் ஏன் இல்லை, கன்னியாகுமரியில் ஏன் இல்லை? அங்கே இருக்கிறவனும் இன்ஜினியரிங் படிக்கிறான் தானே, அவன் ஏன் இவ்வளோ தூரம் வரணும்? அவனுக்கு இவ்வளோ தூரம் வராமல் அந்த இடத்துலையே என்னென்ன ஃபெசிலிட்டி பண்ணி தர முடியுன்றதெல்லாம் இந்த ஜெயிச்சு வர இந்த தொகுதியில் இருக்கவங்க யோசிச்சா நல்லா இருக்கும். ஸோ அதுக்கான முயற்சியை வந்து நம்ம பண்ணலாம். அதான் இந்த மாதிரி சேவை செய்யணும்னா இப்படி செய்யுங்க. அதை விட்டுட்டு நான் வந்து ஆட்சிக்கு வந்தக்கப்புறம் நான் சிலிண்டர் தருவேன், அது தருவேன்லாம் சொல்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி அவன் வீட்டில் இருக்கவனை படிக்க வச்சுட்டா அவன் ஏன் வந்து உங்ககிட்ட ஃப்ரீயாக சிலிண்டர் வாங்கணும்? அவன் வாங்கி தர போகிறான் அவங்க அம்மா அப்பாவுக்கு. அவங்ககிட்ட காசு இருக்குது, அவன் கரண்ட் பில் கட்டுவான், அவன் இபி பில் கட்டுவான், எல்லாமே அவன் பார்த்துப்பான். ஸோ அதுதானே ஒரு விஷயம். ஏன் வந்து படிக்க சொல்கிறாங்க? ஒருத்தன் வந்து படித்தா அவன் தலைமுறையே மாறும், அவனோட வீட்டோட லிவிங் ஸ்டைலே மாறும். அதுதானே உண்மை. ஸோ அதுக்காக என்னென்ன பண்ண முடியுமோ அதை வந்து இந்த டிவிகே, நான் ஏன் இந்த டிவிகே வந்து இவ்வளோ முக்கியமாக சொல்கிறேன்னா, ஏன்னா புதுசாக வந்தது அவங்க தான். எல்லாரும் இருக்காங்க, ஆதி காலத்துலேருந்து இருக்காங்க. பட் ஆனால் இவங்க புதுசாக வந்திருக்காங்க. இவங்களுக்கு இன்னொன்று ஸ்டூடெண்ட்ஸோட சப்போர்ட்டும் யங்ஸ்டர்ஸோட சப்போர்ட்டு, மொத்தமாக யங்ஸ்டர்ஸோட சப்போர்ட் வந்து ரொம்ப அதிகம். ஸோ அதனால் நீங்கள் இதை யூஸ் பண்ணிவிட்டு டிவிக்கு இதெல்லாம் பண்ணிங்கன்னா அது ரொம்ப 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 கிராஸ்டிக்கான சேஞ்சாக இருக்கும். ஏன்னா பண்ணதே திரும்ப பண்ணுறது வந்து எந்த விதத்துலையும் யூஸ் ஆகாது. ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணலாம். இதெல்லாம் நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு உங்களை வந்து காசு செலவு பண்ண சொல்லலை. அதுதான் சொன்னேன். நீங்கள் எந்த செலவுமே பண்ணாமல் உங்களோட இன்ஃப்ளூயன்ஸையும் உங்களோட பேரையுமே யூஸ் பண்ணி இதை உங்களால் பண்ண முடியும். இதை அச்சீவும் பண்ண முடியும். இதெல்லாம் நீங்கள் பண்ணீங்கன்னா டிவிக்கெல்லாம் 30 வருஷம் ஆனாலும் அசைக்கவே முடியாது அதுக்கப்புறம். இதுதான். ஸோ இந்த மாதிரி வந்து லீடர்ஸாக தேர்ந்தெடுங்க. அவங்க வந்து இன்ஃப்ளூயன்சராக இருக்காங்க, எனக்கு அவங்க வந்து இப்படி பண்ணால் பிடிக்கும், எனக்கு அவர் டைலாக் பேசினா பிடிக்கும், விசில் அடித்தா பிடிக்கும், இதெல்லாம் வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகாது. எது நமக்கு யூஸ் ஆகுமோ அதை இன்னைக்கு வந்து நம்ம பிடிச்சவங்களை தேர்ந்தெடுக்கிறது போயிட்டு நமக்கு பிடிச்சவன் இதை தான் பண்ணணும்னு சொல்கிற இடத்துல நம்ம இருக்கோம். அதுதான் அந்த ஓட்டு. புரியுதுங்களா? நீங்கள் அவர் எனக்கு பிடிச்சிருக்கு, அவர் வந்து இந்த பதவியில் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற இல்லையா, அந்த பதவியில் இருந்தால் இதெல்லாம் பண்ணணும்னு சொல்கிறதுக்கும் உனக்கு ரைட்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் சொல்லுங்கள், இப்படி தான் பண்ணணும். நீங்கள் இந்த சீட்டு சும்மா கிடையாது. இப்போ இதெல்லாம் பண்ணால் மட்டும்தான் வந்து நீங்கள் என் தலைவன் அப்படின்ற மாதிரி நம்ம கண்ட்ரோல் எடுத்துக்கணும். அதுக்காக தான் இந்த வீடியோவில் நான் சொல்கிறது. ஸோ சப்போர்ட் பண்ணுறீங்கன்னா ஏன் சப்போர்ட் பண்ணுறீங்கன்ற தெரிஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப பெரிய ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்களோட ஸ்பீச் எல்லாம் கேட்டு பாருங்கள். நாம் எப்படி இருந்தோம், இன்னைக்கு எப்படி இருக்கோம் அப்படின்றதையும் நினச்சி பாருங்க. அவ்வளோதான்.